பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் மத்திய 24:35 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக பேசும்படியாக விரும்புகிறார். இதை குறித்து மலை பிரசங்கத்துல சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இன்னும் நேர்த்தியாக சொல்லுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும், அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். மாறுகின்ற உலகத்துல, மாறுகிற சூழ்நிலைகளில ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மாறுவதே இல்லையா? ஆகவே தான் நீங்களும் நானும் இந்த வார்த்தையில வேரூன்று அழைக்கப்படுகிறோம் என்பதையும் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. சங்கீதம் 119:18 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஜீவனுள்ள வேத வார்த்தைகள் உண்டோ? மாறாத இந்த ஜீவனுள்ள வேத வார்த்தைகள் உண்டோ? இந்த வார்த்தைகள் நமக்குள்ள வறுமையானா, நீங்களே நானும் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்ல? இந்த வார்த்தைகள் எனக்குள்ள வரும் பொழுது, குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது, சபைக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை ஒருவேளை நீங்க கேட்கக்கூடும். அறிந்த வசனங்கள் தான், தெரிந்த வசனங்கள் தான். அதில் ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 107:20 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். அப்போ மாறாத இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள வறுமையானா அது உங்களையும் என்னையும் குணப்படுத்தும், அது உங்களையும் என்னையும் அழிவுக்கு தப்புவிக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் உண்டோ? ஆகவே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது பொல்லாத பிசாசானவன், சோதனைக்காரன் ஆண்டவர் இயேசுவை சோதிக்க முற்படுகையில ஆண்டவர் இயேசு வார்த்தையை கொண்டே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வார்த்தையை கொண்டே ஆண்டவர் இயேசு சோதனைக்காரனாகிய பொல்லாத சத்துருவை ஜெயித்ததை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வார்த்தை கொண்டோ? மாறுகின்ற உலகத்துல மாறாத, ஒளியாத, மறையாத ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு உண்டே. இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் அது உங்களை குணப்படுத்தும், நம்மை இது குணப்படுத்தும், உங்களை என்னையும் அழிவுக்கு அது தப்புவிக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையில நாங்களும் எங்களுடைய சபையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வசனத்தில் நாங்கள் பலப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடு. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறுகின்ற உலகத்துல மாறாத உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. இந்த மாறாத வார்த்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில எழுந்தருளட்டும் ஆண்டவரே, எழுந்தருளட்டும். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில வேரூன்றுமையானா, நாங்கள் வார்த்தைகளில வேரூன்றுவோமையானா, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்குமே ஆனா அது எங்களை குணப்படுத்தும், அழிவுக்கு தப்புவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கத்தத்தாங்க. தருகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.